இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹடமாட் கேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்கலி ஹடமாட் கேட் வந்து ஹெச் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக்காக ஹெச் கேட் அப்படின்னு சொல்கிறது. ஹடமாட் கேட்டை வந்து ஹெச் கேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக இந்த ஹெச் கேட்டை வந்து நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எப்படி சொல்லுவோம்னா ஹெச் இஸ் ஈக்குவல் டு 1/√2 டைம்ஸ் ரைட் √2 டைம்ஸ் இருக்கு 1 1 1 -1 மேட்ரிக்ஸில் எழுதுவோம். ஸோ இதுதான் வந்து ஹெச் கேட் ஹடமாட் கேட்டோட மேட்ரிக்ஸ் ஃபார்ம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மக்கிட்ட ஒரு வாட் வி ஹேவ் இஸ் நம்மக்கிட்ட ஒரு ஸ்டேட் இருக்குது. அந்த ஸ்டேட்டோட ஃபங்க்ஷன் ஸ்டேட்டோட கண்டிஷன் என்ன பார்த்தீங்கன்னா கெட் 1 அப்படிங்கிற ஸ்டேட் இருக்குது. ஸோ கெட் 1ஓட மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 0 1 அப்படின்னு எழுதுவோம். ஓகே. ஸோ இதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற இப்போ டூ திங்ஸ். தட் இஸ் ஒன் வந்து கேட் இருக்குது, ஒரு ஸ்டேட் இருக்குது. இப்போ என்ன ஸ்டேட்னா கெட் 1ங்கிற ஸ்டேட் இருக்குது, ஹெச் ஹடமாட் கேட் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஹடமாட் கேட் எடுத்து இந்த ஸ்டேட் மேலே ஆப்ரேட் பண்ணிவிட்டு ஸோ அப்படி ஆப்ரேட் பண்ணும்போது இந்த ஸ்டேட்டோட ஆப்ரேஷன் அதாவது ஹடமாட் கேட் இந்த ஸ்டேட் மேலே ஆப்ரேட் ஆச்சுன்னா என்ன நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ பேசிக்காக ஹடமாட் கேட் வந்து சூப்பர் பொசிஷனை ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட். ஸோ இட்ஸ் நாட் அ பியூர் ஸ்டேட், இட் இஸ் அ மிக்ஸ்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டேட். இட் வில் பேசிக்கலி ஜென்ரேட் சூப்பர் பொசிஷனை வந்து ஜென்ரேட் பண்ணக்கூடிய, அதாவது குவாண்டம் கம்ப்யூட்டரில் சூப்பர் பொசிஷனை வந்து ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கேட் ஆக்சுவலாக. ஸோ இப்போ நம்ம இது என்ன பண்ண போகிறோம், ஸோ கேட் எடுத்துக்கிட்டோம். ஸோ ஓகேவா, நம்ம கேட் எடுத்துக்கிட்டோம் ஹெச். இந்த கேட்டை வந்து ஒரு ஸ்டேட் வெக்டர் மேலே போட போகிறோம். ஸோ கெட் 1 அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டில் நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம். ஓகேவா, அது மேலே ஆப்ரேட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஸ்டேட்டு 0ன்னு வச்சுக்கோங்க, இது ஸ்டேட் 1ன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேட் மேலே ஹடமாட் கேட்டை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணோம்னா ஸோ இது என்னவா மாறுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, அதை தான் நம்ம இப்போது செய்ய போகிறோம். ஸோ அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹடமாட் கேட்டோட மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 1/√2 டைம்ஸ் 1 1 1 -1 அப்படின்னு இருக்கும். அடுத்தது ஸ்டேட் 1ஓட எக்ஸ்பிரஷன் 0 1 அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக இது வந்து நம்மளுக்கு ஹெச், இது வந்து கெட் 1ஓட எக்ஸ்பிரஷன் இது, ரைட். ஸோ இப்போ ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பேசிக்காக இப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் நம்மளுக்கு, ஸோ பேசிக்காக 1/√2. ஸோ இதை மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ இதை எடுத்து இதுக்கு மல்டிப்ளை பண்ணுறேன், ரைட். ஸோ 0 + 1 அடுத்தது 0 -1 அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இது சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். எப்படி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம், 1/√2 ரைட், 1/√2 1 -1 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மேட்ரிக்ஸ் ரூல்ஸ் வச்சு பேசிக்கலாக மேட்ரிக்ஸ் அடிஷன் ரூல்ஸை வச்சு நான் இதை வந்து ரீரைட் பண்ணுறேன். எப்படி ரீரைட் பண்ணுறேன், 1/√2 ஓகே 1/√2ன்னு எழுதிட்டு ஓகேவா. ஸோ 1/√2ன்னு எழுதிட்டேன். அடுத்தது ஸோ இது பேசிக்காக என்னது 1 ரைட் 1 0ன்னு எழுதிக்கிறேன், ரைட் 1 0ன்னு எழுதிக்கிறேன். ஸோ அடுத்தது 0 -1 அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். ஸோ மேட்ரிக்ஸ் அடிஷன் ரூல்ஸை வச்சு நம்ம இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸும் நான் கூட்டினேன்னா எனக்கு இந்த மேட்ரிக்ஸு வந்துடும். அதுதான் இதோட கண்டிஷன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்படி பிரித்து எழுதுனதுக்கப்புறம் எதுக்கு பிரித்து எழுதுறேன்னா மேட்ரிக்ஸ் ஃபார்மில் இருந்ததுன்னா என்னோடய ஸ்டேட்டில் எழுத முடியாது. இதை ரீரைட் பண்ணுறேன். இந்த ஸ்டேட்டில் நான் ஒரு இந்த மேட்ரிக்ஸை வந்து ஒரு ஸ்டேட்டை நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், அதுக்காக ரீரைட் பண்ணிக்கிட்டேன் இப்போது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் 1/√2ன்னு எழுதிக்கிட்டு ஸோ அடுத்தது 1 0 அப்படிங்கிறத நான் ஓகே ஃபர்தராக அதை சிம்பிளிஃபை பண்ணணும்னா 0 ரைட் 1 0 ரைட் 1 0ன்னு எழுதிக்கலாம். இந்த மைனஸை நான் வெளியில் எடுக்கிறேன். அப்போ எடுத்தோன்னா -0 1 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/√2 ரைட் 1 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா அது கெட் 0ஓட எக்ஸ்பிரஷன் மைனஸ் இப்போ 0 1 அப்படின்னு இருக்குது அதோட கெட் 1ஓட எக்ஸ்பிரஷன், ரைட். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கெட் 1ஓட இந்த ஸ்டேட்டோட எக்ஸ்பிரஷன் தான் அது. ஸோ அதனால் நான் இப்படி மாற்றி எழுதிக்கிட்டேன். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து மறுபடியும் கெட்
0 மைனஸ் கெட் 1 அப்படின்னு எழுதிட்டு டிவைடட் பை √2 அப்படின்னு எழுதிக்கிறேன். ரைட். ஸோ இதுதான் வந்து இப்போது நம்மளுக்கு இருக்கிற எக்ஸ்ப்ரெஷன். இது வந்து ஹடமாட் கேட் வந்து ஸ்டேட் கேட் 1 அப்படிங்கிற ஸ்டேட்டில் வந்து ஆப்ரேட் ஆச்சுன்னா நம்மளுக்கு கிடைக்கிற எக்ஸ்ப்ரெஷன் தான் இது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஸ்டேட் ஆப்ரேஷன், அதாவது ஹடமாட் கேட் எடுத்து ஸ்டேட் 1 கேட் 1 அப்படிங்கிற ஸ்டேட்டில் ஆப்ரேட் பண்ணும்போது கிடைச்ச ரிசல்ட் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இது மாதிரி சைங்கிற ஃபங்க்ஷனை எடுத்து நம்ம ஆப்ரேட் பண்ணி பார்ப்போம், என்ன கிடைக்குதுங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.